10,000 வகையான பறவைகள் நம்ம உலகத்தை சுத்தியும் பறந்துட்டு இருக்கு. ஆனா கிங் ஆஃப் த ஸ்கை அப்படிங்கிற பேர் மட்டும் ஏன் இந்த கழுகுக்கு சொந்தமா இருக்குது? அது ஒன்றும் அவ்வளோ அழகும் இல்லை, அவ்வளோ பலசாலியும் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் கழுகுக்கு இந்த பேர் வச்சாங்க? யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் கழுகு அதோட லைஃப்ல என்னென்ன விஷயம்லாம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். நான் சொல்ல சொல்ல நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும். அது என்னன்னா, நம்மளே அறியாம நமக்கு புல்லரிப்பு வரும். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபயர் ஒன்று வரும். லேசினஸ் ஆகுது, மண்ணாகுதுன்னு அதை தூக்கி போட்டு நம்ம கோலை நோக்கி ஓட வைக்கும். அண்ட் ஃபைனலி இவனுக்கு கிங் ஆஃப் த ஸ்கைன்னு மட்டும் இல்லை, கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னே கூட பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும். ஓகேவா, ஆரம்பிக்கலாங்களா? முதல் விஷயம், இது என்னைக்குமே எந்த பறவைங்க கூட்டத்தோடையும் பறக்காது. எப்பயுமே தனியாக தான் பறந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துல தான் பறக்கும். அந்த உயரத்துல வேற எந்த பறவை பறக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தோம்னால அது இன்னொரு கழுகாக தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இதோட ஃபோக்கஸ். வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இறைய குறி வச்சுட்டாலும் எந்த கவனச்சிதறலும் இல்லாம பிடிச்சிரும். ஒருவேளை மீறி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதையும் தாண்டி போய் அந்த இறைய பிடிக்கிற வரைக்கும் வேற எந்த விஷயத்து மேலேயும் அதோட ஃபோக்கஸ் இருக்காது. மூணாவது விஷயம், பறவைங்க பொதுவாக இந்த சிங்கம் புலி வேட்டையாடின விலங்குகளை மீதி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இறைகளை தான் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆனால் கழுகு என்னைக்குமே ஆல்ரெடி செத்து போன விலங்கியோ அல்லது அழுகி போன இறையோ சாப்பிடவே சாப்பிடாது. எனக்கு வேணும்னா நான் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா பட்னியாவே இருந்துக்கிறேன், நீங்க வேட்டையாடினது எனக்கு தேவையில்லைன்னு இதுக்குன்னு ஒரு தனி ஆட்டிடியூடோடவே வாழ்ந்துட்டு இருக்கு. நாலாவது விஷயம், ஒரு வேளை கழுகு வேட்டையாட ட்ரை பண்ணது இதை விட பெரிய விலங்கா இருந்தாலும் அல்லது அந்த விலங்கு கிட்ட போராடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் கழுகு எந்த சூழ்நிலையிலுமே கிவ் அப் ஆகவே ஆகாது. அதாவது நம்மளால முடியலடா சரி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சரண்டரே ஆகாது. அது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டு தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அஞ்சாவது விஷயம் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது என்னதுன்னா, பொதுவாக இந்த புயல் காற்று இல்லை இடி மின்னல் வர டைம்லலாம் இந்த பறவைங்க குடுகுடுன்னு ஓடி போய் மரத்தில் உட்காந்துக்கும். அந்த இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு சேஃப்டியாக இருந்துக்கும். ஆனால் நம்ம கழுகு இருக்கே, அது ரொம்ப டெனாஷியஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிடிவாத குணம் கொண்ட பறவைன்னு. அது என்ன பண்ணுன்னா, நான் எப்படியாவது இன்னும் அந்த வானத்துக்கிட்ட போயிடணும்னு இந்த மாதிரி புயல் டைமில் காற்று வேகமாக அடிக்கும் போது அந்த மேகங்களுக்குள்ளே போந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு வானத்துக்கு க்ளோஸாக போயிடுமாம். இப்போ புரியுதுல்ல அது ஏன் கிங் ஆஃப் ஸ்கைன்னு சொல்கிறாங்கன்னு? இருங்க அவசரப்படாதீங்க, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஈகிளுக்கு மட்டுமே உண்டான தனித்துவம் அது. சராசரியாக ஒரு கழுகோட ஆயுட்காலம் 70 வருஷங்க. ஆனால் அந்த கழுகுகளுக்கு 40 வயசு ஆகும்போதே முதிர்ச்சி அடைஞ்சிடும். இதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிரும். இதோட நகங்கள் அப்புறம் இந்த மூக்கு பகுதி அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வளைஞ்சிரும். அதனால முன்னாடி இருந்த மாதிரி பறக்க முடியாது. அதோட நகத்தை யூஸ் பண்ணி வேட்டையாடவும் முடியாது. இந்த நிலைமையில மற்ற உயிரினங்கள் இருந்தால் என்ன பண்ணும்? வேற யாராவது வேட்டையாடி வச்சிருக்கிறத சாப்பிட்டு அதோட வாழ்நாளை கழிச்சிட்டு செத்துரும். ஆனால் கழுகு என்ன பண்ணும்னா, கஷ்டப்பட்டு பறந்து ஒரு உயரமான மலையில போய் உட்கார்ந்து அதோட நகங்களையும் மூக்கையும் பாறையில இடிச்சு இடிச்சு சேதப்படுத்தி உடச்சிக்கும். அப்புறம் வீக்கா இருக்கிற இறகுகளை உடம்புல இருந்து பிச்சு எடுத்துரும். அப்படியே பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமான தோற்றத்துல பயங்கர வலியோட ஒரு மலை இடுக்குல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும். இப்படியே ஒரு 150 நாள், கிட்டத்தட்ட 5 மாசம் கழிச்சு வெளியில வரும். அது உடைச்ச மூக்கு விரல் நகங்கள் எல்லாம் புதுசா வளர்ந்துருக்கும். அதோட விங்ஸும் பழையபடி நல்லா ஸ்ட்ராங்கா பெருசா வளர்ந்துருக்கும். அப்படியே அந்த மலை உச்சியில இருந்து எந்திரிச்சு வந்து பறக்க ஆரம்பிக்கும். போய் சொல்லு, நான் முன்னாடி எப்படி போனோன்னா அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம தலைவர் டைலாக் சொல்ற மாதிரியான ஆட்டிடியூட்ல வானத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவியே எடுத்து இன்னொரு 30 வருஷம் அதே மாதிரி ராஜாவாவே வாழ்ந்துட்டு போயிருங்க. இந்த கழுகோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது நம்ம மொத்த வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷனும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை நம்ம ஒரே தடவை தான் வாழ போறோம். இந்த கழுகு மாதிரி வானத்தோட எல்லை வரைக்கும் பறக்க போறோமா, இல்லை கோழி குஞ்சு மாதிரி மண்ணுக்குள்ள இருக்கிற புழுவை தேடியே வாழ்ந்து முடிக்க போறோமாங்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு.